ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் லேபில் தேர்ட் லேப் தான் பார்க்க போகிறோம். டெவலப் MySQL queries to implement the following aggregate functions. அதாவது சம், கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், குரூப் பை கிளாஸ் அண்டு ஹேவிங் கிளாஸ். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள் டேபிள் என்ன, அதுக்குள்ள எக்ஸாம்பிள் MySQL queries என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் லேப் 1, லேப் 2க்கு உண்டான வீடியோஸை அப்லோட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 வீடியோஸோட லிங்க்கை நான் அப்லோட் பண்ணுறேன், அதன் மூலிமா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணணும். என்டர் பாஸ்வேர்டு இருக்குது, ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஷோ டேட்டாபேசஸ். ஸோ DB1ங்கிற டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். யூஸ் DB1. நெக்ஸ்ட்டு ஷோ டேபிள்ஸ். எந்த டேபிளுமே இல்லை, ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபீல்டாக ஐடி கொடுக்குறேன், அதோட சைஸு 5ன்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு நேம் டெக்ஸ்ட்டில் கொடுத்துட்றேன், சைஸு 25ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு தமிழ் இன்டிஜர், இங்கிலீஷ் இன்டிஜர், சைஸ் 5ன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு மேஜர் இன்டிஜர், அதோட சைஸும் 5ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு அலைடு இன்டிஜர், அதோட சைஸும் 5ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு டோட்டலுங்கிறத ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணுவோம். ஃப்ளோட்டு சைஸு 25ன்னு கொடுக்குறேன். ஸோ என்டர். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற டேபிளில் 7 ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபீல்டு ஐடி, அதோட டைப் இன்டிஜர். நெக்ஸ்ட்டு நேமு, அதோட டைப்பு டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தமிழ் இன்டிஜர், இங்கிலீஷ் இன்டிஜர், மேஜர் இன்டிஜர், அலைடு இன்டிஜர், டோட்டல் மட்டும் டபுளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்சர்ட் கமாண்ட் வழியாக நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு ஐடியில் இருக்கிறதுனால நான் இன்டிஜர் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்கனால சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்டில் கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்ணன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு தமிழில் 56, இங்கிலீஷில் 75, மேஜரில் 80, அலைடில் 19 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு டோட்டல் அப்படிங்கிறத 0ன்னு கொடுத்துருவோம். ஸோ திரும்ப ஆரோக்கு யூஸ் பண்ணி ஐடி நான் வந்து 2ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். 17 கொடுத்துட்றேன். என்டர். நெக்ஸ்ட்டு ஐடியை 3ன்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பானு அப்படிங்கிற ரிமூவ் பண்ணிவிட்டு 70 அப்படிங்கிறத 18 கொடுத்துட்றேன். என்டர். திரும்ப இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வேல்யூஸில் 3 4 கன்வெர்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அபிராமிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ராஜான்னு கொடுக்குறேன். 80 அப்படிங்கிறத 40 மாற்றிடுறேன். என்டர். திரும்ப ஆரோக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்து இன்டிஜர் 4ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு 5ன்னு கொடுத்துட்றேன். அடுத்து ராஜா அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஷங்கர்னு கொடுக்குறேன். 16 கொடுக்குறேன். என்டர். ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் கமாண்ட் வழியாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ நம்ம வேல்யூஸ் வந்துட்டு, அதாவது கண்ணன், பானு, அபிராமி, ராஜா, சங்கர் அப்படிங்கிற 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் டோட்டல் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்டேட் குறி வழியாக டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் set
total is equal to Tamil plus English major plus allied. So next we enter query okay 5 rows affected வந்துட்டு திரும்ப இப்போ select star from student marks னு கொடுத்தோம்னா total values நமக்கு அவுட்புட்டாக வந்துடும். ஸோ டோட்டல் நமக்கு வந்துட்டு இனிமேல் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக செக் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தமிழோட மேக்ஸிமம் மினிமம் ஆவரேஜ் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் கொரிஸ் தான் டைப் பண்ண போகிறேன். செலக்ட் மேக்ஸிமம் தமிழ் as max Tamil, comma Tamil as minimum Tamil, comma average Tamil, average Tamil from student marks. Enter. அதாவது தமிழோட மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது 90. சங்கர் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் தான் 90 மார்க் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் அப்படிங்கிறது 56. கண்ணன்கிற ஸ்டூடெண்ட் தான் 56 எடுத்திருக்காங்க. தமிழோட ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படிங்கிறது 67 பாயிண்ட் சம்திங். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டோட மேக்ஸிமம் மினிமம் ஆவரேஜ் மார்க்ஸை நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ அதே கொரீஸில் நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழுங்க ரிமூவ் பண்ணிடுறேன், மேஜர்னு கொடுக்குறேன். தமிழ் ரிமூவ் பண்ணிவிட்டு மேஜர்னு கொடுக்குறேன். என்டர். ஸோ இப்போ மேஜரோட மேக்ஸிமம் மார்க்ஸுங்கிறது 90, மினிமம் மேஜர் மார்க்குங்கிறது 60, மேஜரோட ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறது 76. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜருடைய மேக்ஸிமம் வேல்யூ 90, மினிமம் வேல்யூ 60. அதான் நமக்கு இங்கே அவுட்புட்டில் வந்திருக்கு, 90, 60 வந்திருக்கு. இதுமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் ஆவரேஜ் மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கவுண்ட்டு தான் பார்க்க போகிறோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் நெக்ஸ்ட்டு செலக்ட் கவுண்ட், எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டோட்டல் ரெக்கார்ட்ஸ் as total records from student marks. ஸ்டூடெண்ட் மார்க்ஸுங்கிற டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு டோட்டல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கும்போது 5 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். சம் அலைடு, கமா சம் total from a student marks. So next we enter. சம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அடிஷன் ஆகி நமக்கு அவுட்புட்டாக வரும். அதெல்லாம் சம் தமிழ் அப்படிங்கும்போது 336 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சம் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது 316 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சம் மேஜர் அப்படிங்கும்போது 318 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சம் அலைடுங்கும்போது 314 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சம் டோட்டல் அப்படிங்கும்போது 1416 வந்திருக்கு. ஸோ நம்ம இருக்கிற ஒவ்வொரு வேலையும் நம்ம அடிஷன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு குரூப் பை தான் பார்க்க போகிறோம். செலக்ட் ஐடி கமா நேம் கமா தமிழ் கமா இங்கிலீஷ் மேஜர் கமா allied total from
student marks group by name. அதாவது நேமோட அசெண்டிங் ஆர்டரில் அவுட்புட் வரும். அதாவது நேமோட அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அபிராமி, நெக்ஸ்ட்டு பானு, நெக்ஸ்ட்டு கண்ணன், நெக்ஸ்ட்டு ராஜா, லாஸ்ட்டு சங்கர். ஸோ நம்ம குரூப் பை பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி பண்ணுறோமோ அந்த பேசிக்ஸில் அசெண்டிங் ஆர்டரில் அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் நான் கொடுத்ததுனால நேமோட அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஒவ்வொரு மார்க்ஸும் இப்போ அபிராமின்னா தமிழ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இங்கிலீஷு, மேஜர், அலைடு, டோட்டல், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் பை அண்டு ஹேவிங் கிளாஸ் ரெண்டையும் ஒரே கொரி வழியாக எப்படி நம்ம அவுட்புட் கெட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஹேவிங் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபில்டர் த டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரூப் பை அப்படிங்கிற கிளாஸை நம்ம டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து டேட்டாவை ஃபில்டர் பண்ணுற கான்செப்ட் தான் ஹேவிங் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதே இதை அப்படியே எடுத்துக்குவோம். குரூப் பை நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஹேவிங் டோட்டல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 275ன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது ஐடி, நேம், தமிழ், இங்கிலீஷ், மேஜர், அலைட், டோட்டல் எல்லா வேல்யூஸும் வந்திருக்கு. பட் குரூப் பை நேம் அப்படிங்கும்போது அசெண்டிங் ஆர்டரில் அவுட்புட் வந்திருக்கு. ஃபைனலாக ஹேவிங் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு டோட்டல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 275ன்னு கொடுத்ததுனால 275க்கு மேலே அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அபிராமி அப்படிங்கும்போது அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. பட் அதோட வேல்யூ 279. நெக்ஸ்ட்டு பானு அப்படிங்கிறது 296. நெக்ஸ்ட்டு கண்ணன் அப்படிங்கும்போது 301 வந்திருக்கு. லாஸ்ட்டாக ராஜா அப்படிங்கும்போது 275 வந்திருக்கு. இங்கே சங்கர் அப்படிங்கிறது 265 இருக்கிறதுனால நமக்கு இந்த கொரிஸ் பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வரல. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.